நீங்க கர்த்தருடைய பண்ணைன்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? அந்த பண்ணையில விதைக்கப்படுகிற விதைகள் வசனமாகிய விதைகள். அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி வசனத்தை அனுப்புகிறார். வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜீவ ஆதாரமா இருக்கிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு ஏன் சொல்றாருன்னா, நமக்கு புரியாமல் மறைச்சு வைப்பதற்காக அல்ல. ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்றால் அதை நமக்கு விளங்குவதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். வியாதியா இருக்கும் போது அவருடைய தழும்புகளால் சுகமானு சொல்லும் பொழுது அது ராஜ்யத்தினுடைய விதைகள். ஒரு மனிதனுடைய விதைகள் இல்ல, ராஜாவுடைய ஆளுகையை பற்றி பேசக்கூடிய விதைகள். ராஜாவுடைய ரூல்ஸையும் ராஜாவுடைய டொமினியனை பத்தி பேசும் பொழுது அந்த ராஜாவுடைய டொமினியனு கீழே வரும் பொழுது வியாதி இங்க பட்டு போயிடணும். ஒரு சில வாரங்களாக ஏன் நாம் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரிபூர்ணமான சம்பூர்ணமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை என்று பார்த்து வருகிறோம். தேவனிடத்தில் குறையே கிடையாது. வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கிறது, சில பற்றாக்குறைகள் இருக்குதுன்னா தேவனுடைய எண்டை செக் பண்ணி பார்க்கக்கூடாது. அந்த எண்டு பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த எண்டில் தான் செக் பண்ணணும். இந்த இடத்துல செக் பண்ணால் நம்ம கண்டம் பண்ணுற கிடையாது. நம்ம சரியில்லை, நம்ம லாய்க்கு இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கே நம்ம தகுதியற்றவர்கள், அப்படி கண்டம் பண்ணுற கிடையாது. எந்த பகுதியில் வார்த்தைக்கேற்ற விதத்தில் நான் சிந்திக்கவில்லைன்னு பார்க்கணும். இப்படி ஆவி குற்றமற்றது, பரிசுத்தமானது, நீதியாக இருக்கக்கூடிய ஆவி. நம்முடைய ஆவியில் பிரச்சனை கிடையாது. நம்முடைய எண்ணங்களில் சிந்தைகளில் எந்தளவுக்கு மாற்றி அமைக்கணும், நம்முடைய வழிமுறைகளை மாற்றி அமைக்கணும் பார்க்கணும். அதனால தான் ரோமர் புத்தகங்கிறது சுவிசேஷத்தில் முக்கியமான புத்தகம். ரோமரில் சொல்லிட்டா 11 அதிகாரம் மீட்பை பற்றி பேசுகிறார். மீட்பில் நமக்கு என்னென்ன செஞ்சார் எல்லாம் பேசி முடிஞ்ச உடனே இப்படி இருக்க இவைகள்லாம் நமக்கு இருக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கிறார். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சத்தம் நிறைவேறத்தக்கதாக. உங்கள் மனம் மாறலை, எண்ணங்களில் மாற்றம் ஏற்படலை, சிந்தையில் மாற்றம் ஏற்படலைன்னா இந்த உலகத்தில் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுனாலையோ, ஒரு இடத்துல ஜெபிக்கிறதுனாலையோ, இல்லை எண்ணெய் தடவுறதுனாலையோ, இல்லை டச்சுன்னு சொல்லி நீங்கள் டச் பண்ணப்பட்டு கீழே விழுகிறதுனாலையோ மாற்றம் வராது. அப்படிலாம் மாற்றம் வந்துச்சுன்னா சபையை மூடிடலாம். சபையுடைய பிரதானமான காரியம் வாருங்கள், கேளுங்கள், நலமானதை புசிப்பீர்கள். அதான் தேவனுடைய மெத்தடு. வேறு எந்த மெத்தடெல்லாம் அது குறுக்கு வழிகள். உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு ஆபத்து கஷ்டம் வரும் பொழுது நீங்கள் விழ முடியாது. சில நேரத்தில் அபிஷேகத்தை பொறுக்க முடியாமல் விழலாம், அது வேற. ஆனால் எப்போவுமே விழுந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு நடக்கவே முடியாது. அந்த உங்களை விழ வைக்கிறார் தெரியுமா, அவர் விழுறாரா? அவர் விழலை, அவர் விசுவாசிக்கிறாரு இல்லையா? உங்களை கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண சொன்னார் பார்த்தீங்களா, அவர் கண்ணீர் விடுறாருன்றா அவர் கண்ணீர் விட மாட்டார். அதனால தான் இயேசு சொன்னார், அவங்க சொல்கிறத செய்யாதீங்க, அவங்க செய்கிறத செய்யுங்கன்னார். அவன் சொல்கிறத செய்ய மாட்டான். அவங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வசனத்தை சிஸ்டமேட்டிக்காக கேட்கணும். சிஸ்டமேட்டிக்காக கேட்டு வசனத்தில் ஊறி இருந்தோம் என்றால் வாழ்க்கை மாறும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் எண்ணங்களையும் சிந்தைகளையும் தேவன் செயல்படுவதற்கு இடம் கொடுக்கணும். அதனால தான் போன வாரத்தில் ஆரம்பித்தோம், இருதயத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறோம். தேவன் நம்முடைய இருதயத்தில் வேலை செய்ய விரும்புகிறார். இருதயம் சொல்லும் பொழுது ஆவியை குறிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக இருதயம் சொல்லும் பொழுது ஒரு காலத்தில் நான் கேட்டு வளர்ந்த போதனை இல்லை, இருதயம்னாவே ஆவி, ஆவினா இருதயம், இருதயம்னா ஆவி, அப்படி தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் வேதம் முழுவதும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பல இடத்துல இருதயம் சொல்லும் பொழுது ஆவியை பற்றி பேசலை, அது மனதை பற்றி பேசுது. சில இடத்துல இருதயம் சொல்லும் பொழுது ஆவியை பற்றி பேசுது. மொத்தமாக இருதயம் சொல்லும் பொழுது ஆவி மனிதனையும் ஆத்மாவை இணைந்து பேசுகிறது. அதனால தான் வேதம் சொல்கிறார் ஆவி ஆத்மா சரீரங்கிறார். 3ஆ பிரிக்கும் போது தனித்தனியாக ஆவி ஆத்மா சரீரங்கிறார். சில இடத்துல 2ஆ பிரிக்கிறாங்க, உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன். உள்ளான மனுஷன்னா இருதயம், புறமான மனுஷன்னா சரீரம், அவ்வளோதான். அந்த இருதயம் என்பது மனதாகவும் ஆவியாகவும் இருக்கிறது. ஆவியில் வேலை செய்ய முடியாது. ஆவி நம்ம வெளியிருந்து எந்த ஒரு காரியத்தையும் ஆவிக்குள்ள கொண்டு போக முடியாது.
ஆவியிலிருந்து சகல நன்மையான காரியங்களும் வெளியே வரும். அந்த அளவுக்கு ஆவியை தேவன் பரிசுத்த ஆவியினால் சீல் அடைச்சிட்டார். உள்ளிருந்து வெளியே வரும், வெளியே இருக்கிற எந்த காரியம் உள்ளே போகாது. இந்த இருதயத்தில் எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்கிறோமோ, இருதயத்தில் தேவனுடைய எண்ணங்கள் செயல்படுவதற்கு இடம் கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு ஆவிக்கேற்ற சிந்தை இருக்கும். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம்னா ஜீவனாக இருக்கும். எந்த நன்மைகளும் குறையப்படாத ஒரு சம்பூர்ணமான லைஃபாக இருக்கும். ஆனால் மனதில் எந்த மாற்றம் ஏற்படலை. சர்ச்சுக்கு போனோம், குதின்னு குதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கையை ஒரித்து எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வீட்டுக்கு போனால் பழைய பிசாசு மாதிரி இருந்தோம்னா ஒன்றும் மாற்றம் வராது. மனது முழுக்க எங்கன்னா தேவனுடைய எண்ணங்களால் சிந்தைகளால் நிறைஞ்சிருக்கணும். சங்கீதம் 107:20 சொல்லுகிறார், வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை அனுபவிக்கணும், சுகமாகணும், எல்லா விதமான அழிவுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் செய்கிற காரியம் வசனத்தை அனுப்புகிறார். ஒரு பிரசங்கியார் அனுப்புறான்னு சொல்லலை. பிரசங்கியார் வந்தால் கூட பிரசங்கியார் என்ன செய்யணும்? வசனத்தை சொல்லணும். அதனால தான் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை கூப்பிடணும். மூப்பர்னா அன்னைக்கு இருக்க பாஸ்டர்ஸ், எல்டர்ஸு. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு போதிப்பாங்க. உங்களுக்கு போதிச்சு இந்த வியாதி ஏன் வந்துச்சு, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நீ வியாதிப்படுவது கர்த்தருடைய சித்தம் என்று அவங்களுக்கு போதிப்பாங்க. எது சுகமாக்குதுன்னா அந்த எண்ணெய் சுகமாக்கலை, அந்த எண்ணெயை குறித்த சத்தியம் முதல்ல போகுது. ஒருத்தனுக்கு சத்தியமே தெரியாது, எண்ணெயை குறித்து எந்த சத்தியம் தெரியாது, கம்யூனினை குறித்து எந்த சத்தியம் தெரியாதனால அவனுக்கு நீங்கள் வாயில் ஊற்றி வர்றதுனால ஒன்றும் ஆக முடியாது. வாயில் ஊற்றி வர்றதுன்னா கம்யூனின் ஜூஸு வார்த்தைகளை சில நேரத்தில் மக்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டி இருக்கும். கம்யூனின் ஜூஸை ஊற்றி வர்றதுனாலையோ அப்பத்தை கொடுக்கறதுனாலையோ எண்ணெயை தடவுறதுனாலையோ மாற்றம் வராது. அவனுக்கு ஒரு சத்தியம் தெரியுது, மனதில் ஒரு எண்ணம் கருத்தரிக்குது. நான் பாவி இல்லையே, மீட்கப்பட்டவனாச்சே, எனக்காக அவர் சரீரம் பிக்கப்பட்டுச்சே, நான் சுகமாவதற்காக எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறதேன்னு சத்தியம் போது அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி வசனத்தை அனுப்புகிறார். வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜீவ ஆதாரமாக இருக்கிறது. யோவான் 8 சொன்னார், என் வசனத்தை கை கொண்டீர்கள் என்றால் எனக்கு சீசர்களாக இருப்பீர்கள். என்னுடைய சீசராக இருக்கீங்கன்னா என் வசனத்தை கை கொள்ளுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல, வசனத்தை கை கொள்ளுகிறோம். கை கொள்ளுகிறோம் என்றால் அந்த வசனம் என் மனதில் எண்ணத்தில் சிந்தைகளை ஆளுகை செய்கிறது. ஒரு காரியத்தை கை கொள்ளணும்னா அந்த எண்ண மனதில் ஆளுகை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ தான் கை கொள்ள முடியும். பிள்ளைகள்கிட்ட காலைல ஒரு காரியம் சொல்கிறோம், அதை செய்கிடாங்கிறோம், சாயங்காலம் வர செய்யலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம சொன்னது மனதுக்குள்ளே போகலன்னு அர்த்தம். அது மனதுக்குள்ளே போயிருச்சுன்னா சொன்னாங்களே அப்படின்னு அது கவனம் பண்ணிகிட்டே இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறதும் நமக்குள்ளே வேறு எதுவுமே செய்யாமல் கர்த்தருடைய வசனம் மட்டும் இருக்குன்னா அவருடைய ஃபாலோவராக இருப்போம். பிதாவாகிய தேவன் சொன்ன எந்த ஒரு காரியத்தையும் கிறிஸ்து மறுதலிக்கல, மறந்தரல. அதே சிந்தை இருந்துச்சுன்னா அவருடைய சீசராக இருப்போம், சத்தியத்தை அறிவோம், சத்தியம் விடுதலையாக்கும். யோவான் 17 சொல்றாரு, உடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், செப்பரேட் பண்ணும், உலகத்திலிருந்து அவர்களை வேறு புரியும். உடைய வசனமே சத்தியம். எது நம்மை வேறு பிரிக்குது, எது நம்மை பரிசுத்தப்படுத்துதுன்னா வசனம். யோவான் 15 சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை குடிப்பீர்னார். நம்முடைய ஆவி அவரோட தான் நிலைச்சுதான் இருக்குது, அதில் மாற்றமே கிடையாது. நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் அப்படியே அபேடா இருக்கிறது, பிரிக்க முடியாத அளவுக்கு இணைஞ்சிருக்கிறது. 1 சொல்றாரு, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன்கிறாரு. நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் இசைந்து இருக்கிறதுனா ஹார்மோனியா இருக்கிறது, வேறு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி என்ன சிந்திக்குதோ அதே காரியத்தை நம்முடைய ஆவி சிந்திக்கும். ஆனால் நம்முடைய மனதில் வார்த்தை நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்துச்சுன்னா மிகுந்த கனிகளை கொடுப்போம். நீங்க கர்த்தருடைய பண்ணைன்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? அந்த பண்ணையில விதைக்கப்படுகிற விதைகள் வசனமாகிய விதைகள்.
விதையை குறித்த காரியம் என்னன்னா, விதை வசனம், நிலம் வந்து இருதயம். நிலத்தில் வசனமாகிய விதை விதைக்கப்படும் பொழுது என்ன விதை விதைக்கப்படுகிறதோ அதற்கேற்ற தன்மையோடு, வேறு விதமான விதைக்கேற்ற ஜாதியோடு ஒரு விளைச்சல் ஏற்படுகிறது. மாங்காய் மரத்தை நட்டுட்டு கொய்யாப்பழம் வராது, அப்படி வராது. எந்த ஜாதி விதையை விதைக்கிறோமோ, ஜாதினா இனம், எந்த இன விதையை விதைக்கிறோமோ அந்த இனத்துக்கேற்ற பலன் வருது. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை, எந்த வார்த்தையை நம்ம விதைக்கிறோமோ விதைக்கேற்ற விளைச்சல் உண்டாகும். மார்க் 4 போவோம். மார்க் 4 ஒரு நிறைய பொதிச்சிருக்கேன். அந்த அழிவில்லாத வித்தில் மார்க் 4 குறித்து ஒவ்வொரு வாரமும் ஒரு லேண்டை பற்றி பேசியிருக்கேன். மார்க் 4 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை விதைக்கிறத குறித்து பேசுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். முதல்ல பேசுகிறது ஓமை. 3-12 பேசுகிறது ஓமை. ஒருவன் விதைக்க புறப்படுகிறான். 4 விதமான நிலங்களில் விதைகள் விதைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 14-20 வரை எந்த ஓமை சொன்னாரோ அதனுடைய விளக்கம். முதல்ல ஓமை, அதுக்கப்புறம் ஓமையுடைய விளக்கம். 4 நிலம் பேசுகிறார். முதல் நிலம் வழிகெருகே விதைக்கப்பட்ட நிலம். அதில் விதைக்கப்பட்ட விதைகள் எந்த ஒரு பலனையும் கொடுக்கல. ஏன்னா அந்த விதை வந்து வழிகெருகே விழுந்துச்சு, ஆனால் அதற்கேற்ற பலன் அந்த வழிகெருகே நிலத்தில் கிடைக்கல. ஏன் அதில் கிடைக்கலன்னா, அதில் விதைக்கிறவன் மட்டும் நடந்து போல, பலவிதமான விதைகளை விதைக்கிறவன் நடந்து போகிறாங்க. வசனமாகி விதைகளை விதைக்கிறவன் மட்டும் நிலத்தில் நடப்பான். நிலத்தில் வந்து எல்லாரும் நடக்க மாட்டாங்க. விதைக்கிறவனும் தண்ணீர் பாய்ச்சுக்கிறவனும் அறுக்கிறவனும் மட்டும்தான் நிலத்தில் நடப்பான், அல்லது களை எடுக்கிறவன் அந்த நிலத்தோடு சம்பந்தப்பட்டவன் நடப்பான். வழிகெருகே நடக்கிறவன், வழிகெருகே நிலத்தில் எல்லாருமே நடப்பார்கள். எல்லா விதமான விதைகளும் இங்கே விழுகும். வசனம் மட்டும் அந்த இருதயமாக நிலத்தில் விழுகிறது என்றால் அந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா விதைகளும் விழுகிறது என்றால் அது மாற்றத்தை ஏற்படுத்தாது. 2வது காரியம், கற்பாறை உள்ள நிலத்தை பற்றி பேசுகிறார். அந்த நிலத்திலையும் விதைகள் விதைக்கப்படுகிறது. விதைச்ச உடனே வளருது. அதிக மண் இல்லை. மண் இல்லாதனால வெயில் ஏறும் பொழுது அது காஞ்சு போகிறதுன்னு இருக்கு. 3வது நிலம் முள்ளுள் நிலத்தை குறித்து பேசுகிறார். முள்ளுள் நிலத்தில் ஒரு விதை விழுகிறது. வளரும். கொஞ்ச நேரத்தில் சூரிய வெளிச்சம் கிடைக்காது அதுக்கு. அதுக்கப்புறம் போதுமான தண்ணீர் கிடைக்காது. அதுவும் பலன் இல்லாமல் போயிடுது. அப்புறம் நல்ல நிலத்தை பற்றி பேசுகிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்குதுங்கிறார். இந்த ஓமை வந்து 20 முடியலை. 3-13 ஓமை பேசுகிறாரு. 14-20 வரை விளக்கம் பேசுகிறாரு. 21-32 வரை அந்த விதையினுடைய ப்ராசஸ் பற்றி பேசுகிறார். அந்த விதை எப்படி ப்ராசஸ் ஆகிறது, எப்படி ப்ராசஸ் ஆகி ஒரு விளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பேசுகிறார். நம்ம இதோட 20 முடிஞ்சிருச்சு, ஓமை முடிஞ்சிருச்சுனோம்னா நிறைய காரியங்களை மிஸ் பண்ணுவோம். 13 பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமையெல்லாம் எப்படி அறிவீர்கள்? இந்த ஓமை உங்களுக்கு தெரியலை. விதைப்பு, அறுப்பு, விதைப்பினுடைய ப்ராசஸ்ஸு இதை அறியலைன்னா நீங்கள் வேதத்தில் எந்த சத்தியத்தையும் புரிந்து கொள்ள முடியாதுங்கிற. மற்ற எல்லா சத்தியத்தையும் புரிந்து கொள்வதற்கு அடிப்படை சத்தியம் என்பது விதைப்பு, இருதயமாகிய நிலம், அதை ப்ராசஸ் அறிஞ்சோம்னா மற்ற எல்லாம் தெரியும். இது தெரியலைன்னா எதுவுமே தெரியாதுங்கிறார். 14 விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்பட்ட வழியர்கானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடனே ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும்
உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அதனால் பலனற்று போகிறார்கள் என்று போட்டிருக்கு. நீங்கள் ஆங்கில பையில் பார்த்தீங்கன்னா இட் பிகேம்ஸ் அன்ஃப்ரூட்ஃபுல் இருக்கு. அவர்கள் பலனற்று போகிறான்னு சொல்லலை, வசனம் பலனற்று போகிறதுன்னு. என்ன வசனம் பலன் கிடைக்கலன்னா அவனுக்கு பலன் கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி எதில் இருக்குன்னா வசனத்தில் தான் இருக்கிறது. வசனத்தில் வசனம் விதைக்கப்பட்ட வசனத்தில் எந்த மாற்றம் ஏற்படலைன்னா, உள்ளே போய் வேலை செய்யலைன்னா வாழ்க்கை மாறாது. 20 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்ங்கிறார். 4 விதமான நிலத்தை பற்றி பேசுகிறாரு. 4 விதமான நிலத்தில் 3 விதமான நிலங்கள் பலனை பெறலை. ஒரு நிலத்தில் மட்டும் 30 60 100 பலன் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் 21 32 வரை ப்ராசஸ் பேசுகிறார். கவனிச்சிட்டே வாங்க. முதல் நிலம் வழியறிய விதைக்கப்பட்ட நிலம். அதில் ஓமையில் ஆண்டவர் பேசும் பொழுது வசனம் இங்கே சொல்கிறாரு, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்துங்கிற 15ஆம் வசனத்தில் வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வர்றான்ங்கிறார். ஓமையில் பேசும் பொழுது விதைத்த உடனே பறவைகள் வருதுங்கிறார். ஓமையில் பறவைகள்ங்கிறாரு, இங்கே சாத்தான்கிறார். அப்போ பறவைகள்லாம் சாத்தானா நினைக்கக்கூடாது இல்லையா? மக்கள் பாம்பையெல்லாம் பிசாசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது நீங்கள் ஒன்று சொன்ன உடனே அப்படியே உருவம். அது ஒரு விலங்கு, அவ்வளோதான். அதுக்கு கொடிய விஷம் இருக்குது, விஷம் இல்லாத பாம்பு இருக்குது. அதனால் பாம்பு சாத்தான் இல்லை, பாம்பின் வடிவில் சாத்தான் வஞ்சான். அது பாம்பினுடைய ஒரு கேரக்டர். பாம்பு அப்படி பதுங்கி இருந்து எப்போ அது அசருதோ அப்போவே பிடிக்கும். பிசாசும் நல்லா பதுங்கி இருந்து எப்படாக நம்ம அசருவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அது உருவகமாக சொல்லப்படுகிறது. சாத்தான் வசனத்தை எடுத்து போடுகிறார்கள். இந்த மார்க் 4 நிலம் பேசுகிறார் இல்லையா? மற்ற 3 நிலத்தை பற்றி ஏன் பலன் கொடுக்கல, ஏன் ஒரு லேண்டு பலன் கொடுத்ததுன்னு பேசுகிறார். இந்த 2 லேண்டு, அதாவது கற்பாறை முள்ளுள்ள இடத்துல ஏன் பலன் கொடுக்கலன்னு பேசுகிறார். நல்ல நிலத்தில் ஏன் பலன் கொடுத்ததுன்னு பேசுகிறார். இந்த வழியறியான நிலத்தை பற்றி பேசும்போது அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. கேட்ட உடனே சாத்தான் வந்தான் இருக்கு, வசனத்தை எடுத்து போகிறான் இருக்கு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, கேட்ட உடனே பிசாசு வந்துடான். கேட்ட உடனே என்ன அர்த்தம்? உடனே எடுத்துறான். அப்போ ஏன் வசனம் கேட்கணும்? அதனால் இந்த ஒரு ஓமையில் மட்டும் எல்லாமே பார்க்க முடியாது. நீங்கள் அந்த அழிவில்லாத விதத்தில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இப்போ நான் இருதயத்தை பற்றி பேசுகிறதுனால சில காரியம் பேசுகிறேன். மத்தேயு 13 கெடுங்க. மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கர் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்குறான், அது ராஜ்யத்தின் வசனங்கிறார். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். ராஜ்யத்தின் வசனம்னா ராஜாவோட ஆளுகை, ராஜாவுடைய ரூல் அண்ட் டொமினியன் பற்றி பேசுகிறது தான் ராஜ்யம், கிங்டம். அந்த ராஜ்யத்தின் வசனத்தை கேட்குறாங்க. கேட்டு எந்த விதமான பலனை பெறாத ஜனங்களாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய உதவியோடு என்னால் இயன்ற மட்டும் நல்ல விதைகளை விதைக்கிறேன் நான். ஒவ்வொரு முறையும் வரும் பொழுதும் அல்லது ஒவ்வொரு முறையும் நீங்கள் யூடியூப்பை திறந்து ஒரு பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படுவதற்கு நல்ல விதைகளை உள்ளே வச்சுருக்குறோம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இங்கே வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் சில விதைகளை உள்ளே அமுக்கி விடுறோம். சிலருடைய வாழ்க்கையில் அபரிவிதமான மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நல்லா மாறி இருக்காங்க. சிலருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றம் ஏற்படலை. ஏன் மாற்றம் ஏற்படலைன்னா சிலர் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் அதை புரிந்து கொள்ளலை. யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, யார்கள் அங்கே உணராது இருக்கும் பொழுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு இருக்கு. யார் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த வசனத்துடைய ரியல் மீனிங்கை புரிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்குது. பலன் கொடுக்கலன்னா நான் பேசுகிறதை அவர்கள் புரியலன்னு அர்த்தம்.
நான் தமிழில் பேசுகிறேன் அதெல்லாம் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன், நான் சொல்ல வரனுடைய உட்கருத்தை உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். போன வெள்ளிக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு வரவங்க ஒருத்த வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா அத்தரை தேடுங்கன்னு சொன்னேன். ஒருத்தவங்க வீட்டில் இவளுகள்லாம் போய் சர்ச்சுக்கு போய் எண்ணத்தை கண்டாளுங்குது அந்த அம்மா. 2 பேர் போனாளுங்க, எண்ணத்தை கண்டாளுங்க இருக்குது. சர்ச்சுக்கு போனாங்க, மாற்றம் வரல. அந்த மாற்றத்தை அக்கா தங்கச்சி அண்ணன் மாதிரி பார்க்கல. பார்க்காதப்போ என்ன சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போய் எண்ணத்தை கண்டமாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? இந்த ஆட்களை நல்லா கவனித்து பார்த்தீங்க வச்சுங்களேன், பிரசங்கம் பண்ணவும் தூங்குவாங்க. போன வாரம்லாம் ஒரு அம்மா ராஜபாளையத்தில் நல்லா அப்படியே தூங்கிடுச்சு. எழுப்புனாலும் பிரச்சனை, அது ஒன்றும் போகாது. என்னன்னா கேட்கவே இல்லைன்னா புரியவே ஆகாது. புரியாதுன்னா நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதும் ஒன்று தான், வராமல் வீட்டில் இருக்கிறது ஒன்று தான். நீங்கள் தூங்கிக்கிட்டே கேட்குறதுனால மாற்றம் வராது. விழிப்போடு கேட்டீங்கன்னா கேட்ட வசனம் உங்கள் வாழ்க்கையில் புரியும். 22 சொல்கிறார் பார்த்தீங்களா? மார்க்கு 21 வாசிப்போம். பின்னும் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே என்று மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாக வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. எதை பற்றி பேசுகிறார்? விதைப்பார்ப்புன்னு பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு எதை பற்றி பேசிட்டாரு? விளக்குங்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? ஃபுல்லாக பேசும்போது விதைப்பு, அறுப்பு, வசனம், இருதயம் பேசுகிறாரு. திடீர்னு எங்கே கொண்டு போயிட்டாரு? விளக்குன்னு பேசிட்டாரு. விளக்குன்னு என்ன? வெளிச்சம். எதுக்கு வெளிச்சம் வருது? எதுக்கு ஒரு விளக்கை தூக்கி ஏன் பொருத்தி கீழே வைக்காமல் மேலே வைக்கிறோம்? அந்த வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். நம்ம கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு ஏன் சொல்கிறாருன்னா, நமக்கு புரியாமல் மறைச்சி வைப்பதற்காக இல்லை. ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறார் என்றால் அது நமக்கு விளங்குவதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். ஏன்னா நம்ம அது விளங்கலை, புரியலைன்னா அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆவிக்கு விளங்கும், இந்த புத்தி இல்லாத இருதயத்துக்கு விளங்காமல் போகும். அதனால தான் எந்த அளவுக்கு விளங்கணுமோ அந்த அளவுக்கு விளங்க வைக்கிறார். ஒரு முத கேட்குறீங்க, கேட்கும் போது உங்களுக்கு விளங்கலை. விக்டர்லாம் முதல்ல ஒரு சர்ச்சில் ரொம்ப 20 வருஷத்துக்கு தம்பி 15 வருஷம் இருந்தார். இங்கே வந்து அப்போ பேசும்போது நான் பேசுகிறவருக்கு ஒன்றுமே புரியலை. என்ன இருந்தாலும் பேசுகிறாரு, ஒன்றுமே விளங்கலை. நான் இது பண்ண 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் விளங்கலை. ஆனால் விளங்குறதுனால ஒரு விடலை. ஒரு காரியம் விளங்கலைன்னா விடக்கூடாது. இது ஆண்டவரே உதவி செய்யுங்க, எனக்கு கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கற்றுக் கொடுக்க உதவி செய்வார். எனக்கு விளங்கலை, அவர் பேசுகிறதே புரியலன்னு போயிடக்கூடாது. ஏன்னா விளக்கு எதுக்கு பொறுத்தது? உங்களுக்கு விளங்குறதுக்காக தான். ஒரு விதமாக கேட்டிருப்போம், இது டோட்டலாக வித்தியாசமாக கேட்கும்போது விளங்குற அளவுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, புரிந்து கொள்ளுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆனால் நான் பேசும் பொழுது நான் பேசுகிறேன், நான் இல்லை அவர் பேச நான் அங்கீகரிக்கலை அப்படின்னா நீங்கள் உள்ளே போகவே முடியாது. நான் எங்கள் அப்பா என்ன சொன்னார், எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லலை. கர்த்தர் என்ன சொன்னாருங்கிறதை உங்களால் புரிகிற அளவுக்கு விலை கொடுக்குறேன். விலைக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிசாசு எடுக்க முடியாது. விளங்கலை இப்போ கேட்டுகிட்டே இருக்கோம், மைண்டு வெளியே போயிடுச்சு டக்குண்டு. அப்படின்னா என்ன செய்யணும்னா, சரி கேட்டாருன்னு போகக்கூடாது, ரிவைண்டிங் மோடு. இங்கே வந்து ரிவைண்டிங் பண்ண முடியாது, பின்னாடி வர முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? இங்கே வந்து ரிவைண்ட் பட்டன் அமுக்க முடியாது. ஆனால் யூடியூப்பில் போகும்போது ரிவைண்ட் பட்டன் அமைக்கலாம். ரிவைண்ட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னு கேட்டு புரிகிறவளுக்கு திரும்பி 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 கேட்கணும். அப்புறம் அதை மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா பிரயோஜனம் கிடையாது. 2வது லேண்டு கற்பாறையான லேண்டை பற்றி பேசுகிறார். நல்லா கவனிங்க. எல்லாருமே வலிகரியான லேண்டு கிடையாது, எல்லாருமே கற்பானையான லேண்டு கிடையாது, எல்லாருமே முள்ளு லேண்டு கிடையாது, எல்லாருமே நல்ல லேண்டும் கிடையாது.
சில இடத்துல நல்ல லேண்டாக இருப்போம், சில பகுதியில் முள்ளுல லேண்டாக இருப்போம், சில பகுதியில் வலியர்கள் லேண்டு மாதிரி இருப்போம். நான் சொன்னது புரியுங்களா? இதான் நான் அப்படிலாம் அவங்க கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து மாறும். சில பகுதியில் மக்கள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எந்த தீமையும் வராதுன்னா அந்த இடத்துல அவங்க நல்ல நிலமாக இருக்காங்கன்னு அர்த்தம். சில காரியத்தில் அவங்க நல்லா இல்லைன்னு அர்த்தம். நல்லா இல்லைன்னா வசனம் உள்ளே போய் வேலை செய்யலைன்னு அர்த்தம். இந்த லேண்டை பற்றி சொல்கிறது, அவர் வசனத்தை கேட்ட உடனே 16 அப்படியே வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறாங்க. வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷம், உற்சாகம், ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுது. தேவனுடைய கிருபையை குறித்து பேசுகிறோம், தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிறோம், தேவனுடைய மன உருக்கத்தை பற்றி பேசுகிறோம். கேட்டவுடனே நமக்கு சந்தோஷம் உண்டாகுது. வியாதியாக இருக்கும்போது அவருடைய தழும்புகளால் சுகமானன்னு சொல்லும் பொழுது அது ராஜ்யத்தினுடைய விதைகள், ஒரு மனிதனுடைய விதைகள் இல்லை, ராஜாவுடைய ஆளுகையை பற்றி பேசக்கூடிய விதைகள். ராஜாவுடைய ரூல்ஸையும் ராஜாவுடைய டொமினியனை பற்றி பேசும் பொழுது அந்த ராஜாவுடைய டொமினியனுக்கு கீழே வரும் பொழுது வியாதி இங்கே பட்டு போயிடணும். நான் சொன்னது புரியுதுங்களா? கேட்கும் போது கிடையாது, கேட்ட உடனே ஐயோ நான் வியாதியஸ்தன் கிடையாது, அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராஜாவுடைய டொமினியன் வந்துடும், ராஜ்யத்தோட ஆளுகை வந்துடும். ராஜ்யத்துடைய ஆளுகை வரும் பொழுது வீழ்ச்சியினுடைய ஆளுகை பட்டு போயிடும். ஏற்றுக்கொள்றது மட்டுமல்ல, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அவங்க முதல் பாட்டெலாம் கரெக்டாக இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசு சொன்னார் தரித்திரனுக்கு சுவிசேஷனர். தரித்திரனுக்கு சுவிசேஷன்னா கேட்ட உடனே ஐயோ நான் தரித்திரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லையா, நான் ஏழை இல்லையா, நான் நிறைவாக வாழ முடியுமா அப்படின்னு கேட்கணும். பணத்தை எப்படி கையாளுறது, என் கையில் பணம் வரும்பொழுது எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு கேட்கணும். பணம் வந்தோன்னா தங்கிரி ஆடிட்டு பணம் வராதப்போ பணம் இல்லாதப்போ சுருண்டு படக்கூடாது. இப்போ என்கிட்ட 100 கோடி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்படி தான் இருப்பேன். என்கிட்ட 100 கோடி இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது, ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும், நான் கணக்கு அமைச்சிருவேன். அப்படி தலையெல்லாம் ஆட மாட்டேன். ஒரு ரூபா கூட இல்லைன்னா கூட ஆட மாட்டேன். அப்படி சொல்லிக்க மாட்டேன், காசே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். வசனத்தை கேட்டவுடன் ராஜ்யத்துடைய விதை, அது ராஜாவுடைய ஆளுகையின் விதைகள். கேட்ட உடனே தரித்திரியம் ஒடுங்கிடணும் அப்படியே. அதெல்லாம் தான் கேட்கறது முக்கியங்க. அது உள்ள கேட்ட உடனே சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். அது மட்டுமல்ல, அவருடைய ரட்சிப்பின் வல்லமை பற்றி பேசுறது. நம் நரகம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுது. நரகம் மனிதனுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. இன்னைக்கு நிறைய சபை மக்களில் நீ பரலவும் போயிடுவியா, இப்படி நான் பரலவும் போக முடியாது, நகை போட்டால் பரலவும் போக முடியாது, கொஞ்சம் முடி நீட்டமாக வளர்த்தோம்னா பரலவும் போக முடியாது. ஏன்னா நரகமே அவங்க மைண்டில் என்னென்னா பிசாசுக்கு இல்லை, மனுஷனுக்கு தான். கொஞ்சோண்டு தப்புனா கூட போக முடியாது. ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? நரகத்திலேருந்து ரசிக்கப்பட்டிருக்கோம். நரகம் மனிதனுக்காக கிடையாதுங்க, நரகம் பிசாசுக்காக. அதனால் கேட்கணும், கேட்ட உடனே சந்தோஷமாக கேட்கணும். அப்புறம் சொல்கிறாரு, அந்த வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். ஏன் இடரல் அடைகிறார்கள்? வசனம் வேர் விடலை. ஏன்னா அதிகமான மண் இல்லை. கேட்டதுனால மட்டும் போதாது, அது டீப்பாக வேர் விடணும். வேர் விடுகிற அளவுக்கு கேட்கணும். மக்களுக்கு பாருங்கள், ஒரு சத்தியத்தை ஒரு முறை கேட்டாங்க வச்சுங்களேன், இவர் தான் போன வாரமே போச்சிட்டாரு, அழிவில்லாத வித்திலே பேசிட்டாரு, இப்போ புதுசாக போதிக்க மாட்டாரா அப்படின்னா உனக்கு வேர் விடலைன்னு அர்த்தம். அது வேற, அதில் சொல்லாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். திரும்பி இருதயத்தை பற்றி பேசும்போது இதில் சொல்லாத இருதயத்தை பற்றி பேசுவேன். அதே சொன்னால் கூட கேட்கணும், புதுசாக கேட்குற மாதிரி. அப்படி கேட்டால் தான் நீங்கள் வேர் விட முடியும். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் வந்த உடனே இடரல் அடைகிறார்கள் இருக்கு. வசனத்தை எப்படினாலும் எடுத்துறன்னு நினைக்கிறான். வசனத்தை எடுத்துடணும், ப்ரெஷர் கொண்டு வருவான். வசனத்தை கொண்டு ப்ரெஷர் வரும். அந்த உள்ளே போன விதையை மிஸ்கேரேஜ் பண்ணிடணும். நீங்கள் எப்படியாவது வெளியே தூக்கி எடுத்துடணும். வசனம் ஒன்று சொல்லும், செய்தி வேற ஒன்று சொல்லும். போன டிசம்பர்லாம் பாருங்கள், புது வைரஸ் வருது எல்லாரும் சொன்னாங்க தெரியுமா?
வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, பெங்களூரில் வந்துருச்சு, ஹைதராபாத்தில் வந்துருச்சுனுங்க. ஒருத்தன் சைனாலேருந்து போடுறான், இது வியாதியே இல்லைங்கடாங்கிறான். அங்கேருந்து ஒருத்தன் சொல்கிறான், பாருங்கள் எவனுமே மாஸ்க் போடலை, இந்த வியாதி ஒவ்வொரு வருஷமும் வரும், குளிர்காலத்தில் வரும், இது வியாதியே இல்லைங்கிறாமே. ஆனால் நம்ம ஊருக்கு அத்தனை நியூஸ் சேனலும் பதற வச்சாங்க. வசனம் சொல்லுது பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லுது. நம்ம வசனம் சொல்றதை காட்டிலும் செய்தி சொல்றதை காத்து இடர்ல அடைகிறோம். இந்த உபத்திரம் துன்பங்கள் ரியலுங்க. பிசாசு வந்து மனுஷன் மேல கவனம் செலுத்தல, அவனுக்குள்ள இருக்கிற வார்த்தையின் மேல கவனம் செலுத்துறான். நம்ம ஸ்பெஷல் கிடையாது அவனுக்கு, நமக்குள்ள இருக்க வார்த்தை ஸ்பெஷல் அவனுக்கு. வார்த்தை எடுத்துட்டோம்னா நம்ம டம்மி. வசனத்தின் மொத்தம் உபத்திரம் துன்பம் வந்த உடனே இன்னைக்கு என்னைக்கு இடரல் அடைகிறீர்களோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஆக்டிவ் ஆகிடுவீங்க, செயல்பட முடியாத ஆளாக அறிவிங்க. ஏதோ ஒரு இடரல் அடைகிறாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு உற்சாகமாக இருந்திருப்பாங்க ஒரு காலத்தில், இப்போ வந்து இன்ஆக்டிவாக இருப்பாங்க தேவனோட ராஜ்யத்தில். ஏன்னா இடரல் அடைந்துட்டாங்கன்னு அர்த்தம். என்னோட ராஜ்யத்தில் அவங்க எந்த பிரயோஜனமும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் எந்த அளவுக்கு இடரல் அடைவாங்கன்னா வசனத்தை நம்ப முடியாத அளவுக்கு போவாங்க கடைசியில். ஆனால் சங்கீதம் 119 சொல்கிறாரு, உடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுங்கிறார். இடரல் அடைகிறவன் கிடையாது, வசனத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சந்தோஷம். எதை நேசிக்கிற காட்டிலும் வசனத்தை ஆழமாக நேசிக்கிறான். பிசாசு எப்படியாவது நோண்டி எடுத்துறன்னு பார்க்குறான். நோண்டி எடுக்க இடம் கொடுக்கலைன்னா வாழ்க்கை மாறும். அதுக்கப்புறம் 18ஆம் வசனம், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளையும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்க போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டாங்க, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு, சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை. பணம் தப்பு கிடையாது, பணம் நல்லது, பணம் தீமை கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் மனதில் எண்ணத்தில் பணம் தான் இருக்குதுன்னா வசனம் வேலை செய்யாது. எதை பற்றி சிந்திச்சாலும் பணம் தான், அப்படின்னா பணம் தான் ஃபோக்கஸ் ஆச்சுன்னா வசனம் இங்கே இருக்காது. எதை பற்றி வசனம் இருக்கணும். அதை குறித்து வசனம் என்ன சொல்லுது, தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது, வார்த்தை தான் இருக்கணுமே தவிர ரிசல்ட் இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பணத்தை சிந்திச்சோம்னா பணம் மயக்க வந்துடும் தெரியுமா. வசனத்துக்கு தாங்க நம்ம மயங்கணும், பணத்துக்கு மயங்கக்கூடாதுங்க. அப்புறம் மற்றவர்களை குறித்த இச்சைங்கிறது இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லானது கர்த்தருடைய வார்த்தைங்க. அதனால தான் நம்ம அதிகமாக வார்த்தையை பேசுகிறோமே. இதை பாட்டிலும் பவர்ஃபுல் கிடையவே கிடையாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை மக்களுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியலைங்கிறாரு. என்ன அவங்க சித்தம் கொண்டு கேட்கலை, சித்தம் கொண்டு ஈல்டு பண்ணலை. மார்க் 7 சொல்கிறாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனோட வார்த்தையை அவமாக்குறீங்கிறாரு. ட்ரெடிஷனை கொண்டு வசனத்தை காட்டிலும் ட்ரெடிஷனை பெருசாக நினைக்கிறது, செய்தியில் என்ன சொன்னான்னு பெருசாக நினைக்கிறது, உலகத்தான் என்ன சொல்கிறான்னு பெருசாக நினைக்கிறது. 1000 காரியங்கள் வருங்க, உடனே கவலைப்படக்கூடாதுங்க. வியாதி வந்துருச்சான், அது வந்துருச்சான், இது வந்துருச்சான், சின்ன பிள்ளைகளுக்கு வருதான், வாலிப பிள்ளைகளுக்கு தான் வருதான். எகிப்தில் 10 வாதையில் ஒரு வாதை, எகிப்து முழுக்க கும்மிருட்டு, முன்னாடி தெரியாது, கைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் கோஷனில் வெளிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லுது. உலகமே இருளாக இருந்தால் கூட நம்ம தான் கோஷன். கோஷன் என்ன, நெருக்கமாக இருக்கிறது. இந்த கோஷன் வார்த்தையை டிராயிங் நியர், தேவனோடு நெருக்கமாக இருக்கிறது. உலகத்தில் 1000 தீமைகள் வந்தாலும் அது நம்மை நெருக்கிடக்கூடாது. ஊழியம்னா இருக்கிறதுல ரொம்ப ப்ரெஷரான தெரியுமா. ஊழியம்னா விளையாட்டு இல்லைங்க. ஊழியம் வந்து பல குடும்பத்தோடு டீல் பண்ணுறது. ஊழியத்தில் ப்ரெஷர் வரும், அழுத்தம் வரும். அழுத்தத்தை உள்ளே விட்டுட்டோம்னா ஜீவ ஊற்று வராது. என்ன வந்தாலும் வெளியே விட்டுறோம். என்ன பிரச்சனை மிஞ்சி போனால் என்ன போவோம், மிஞ்சி போனால் செத்து தானே போவோம், சாக மாட்டோம். மிஞ்சி போனால் என்ன,
செத்தா பரலோகத்தில் இருப்பான். அப்படி நினச்சி பாருங்கள், சாவு வராது உங்களுக்கு. ஐயோ செத்துருப்போம், சாக மாட்டோம். செத்தா கூட என்ன, அது இழப்பா நமக்கு? எதுவுமே ப்ரெஷராக பார்க்கக்கூடாதுங்க. என்ன வந்தாலும் அதை உள்ள பூத்த விடக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா பிசாசு எடுத்துட்டான்னு அர்த்தம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை. மற்றவர்களை குறித்து வச்சோம்னா இவன் காசை பற்றி, மற்றவன் காசை பற்றி என்ன சிந்திப்பான்? அவனுக்கு இப்படி இருக்கானே, அவன்லாம் ஒரு ஆளா, நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம், அவன் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான், அவன் நல்லா இருக்கானே அப்படி நினச்சிங்கன்னா நான் கேட்குற வசனம் உள்ளே போகாது. அவன் நல்லா இருக்கானா, அவன்கிட்ட போய் எப்படியா நல்லா இருக்குன்னு கேளுங்க. உங்கள் பெருமையெல்லாம் கீழே தள்ளி வச்சுட்டு, எப்படி நல்லா வந்த, உன்னை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்கியா, பொறாமையாக இருக்குன்னு சொல்லிடாதீங்க. போய் பொறாமையாக இருந்தால் கூட உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, கொஞ்சம் சொல்லித்தாவேன்னு கேளுங்களேன். உங்கள்கிட்ட கார் இல்லை, நல்ல கார் வச்சுருக்கேன், பென்ஸ் வச்சுருக்கான்னா பொறாமப்படக்கூடாது. பொறாமப்பட்டீங்கன்னா வசனம் உள்ளே போகாது. 4வது லெண்டு நல்ல நிலங்கிறார். நீங்களாம் நல்ல நிலமாக இருக்க போய் தான் நான் டீச் பண்ணுறேன். உங்கள்கிட்ட டீச் பண்ணுற மாதிரி நான் வெளியே போய் டீச் பண்ண முடியாதுங்க. அங்கே போய் போனால் சில இடத்துல போனோம் அப்படி லிக்விஃபை பண்ணி பேசுவேன். கேஷுவலாக லிக்விஃபை பண்ணி பேசினா தான் இங்கே புரியும். எவ்வளோ தூரம் தண்ணி கலந்து பேசணுமோ அவ்வளோ தூரம் தண்ணி கலக்கணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறவர்கள் 30, 60. நல்ல நிலம்னா யாருன்னா, இருதயத்தை வசனத்துக்கு விட்டு கொடுத்தவர்கள். வேறு எதுக்குமே விட்டு கொடுக்காமல் இருதயத்தை வசனத்துக்கு விட்டு கொடுத்தவர்கள். எதுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு 1/2 மணி நேரம் ஆராதிக்கிறோம்? அப்போ தான் எல்லோரும் வருவாங்கண்ணா. இன்னொரு பாட்டு பாடுவோம், அவர் வந்துடுவார், அவர் வரல, அவர் வந்துடுவார், 8:35 வந்துடுவார், பாடுவோம் ஒரு பாட்டு. இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம், இருதயத்தை தேவனுக்கு கொடுக்குறோம். ஆவி இருக்கும் மனது, எண்ணங்கள், சிந்தைகள்லாம் வெளியே போய் அலைஞ்சு வந்த இருதயம், பலதரப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவனை ஆராதிக்கும் போது இருதயம் தேவனுக்கு அப்படி பதியுது. அதுக்கப்புறம் வசனம் விதைக்கப்படும் பொழுது அங்கே சல்லுன்னு வேலை பதியும். அதுக்காக தான் ஆராதனை முக்கியம். அதுக்கப்புறம் கேட்கும்போது இன்னைக்கு பார்த்து அந்த சிஸ்டர் வரலையே, கரெக்டாக அந்த சிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறார், அப்படி கேட்கக்கூடாது. நான் எந்த சிஸ்டரையோ எந்த பிரதரையோ எந்த தங்கச்சியை நினச்சின்னு பிரசங்கம் பண்ணுற கிடையாது, வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு பேசுகிறாருன்னு கேட்கணும். இன்னொன்று, இவர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் யூடியூப்பில் கேட்ட பாஸ்டர் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் என் ஆடுகளா அவர் ஆடுகளா? அப்போனா என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நீங்கள் புரியுதா? என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா தான் என் ஆடுகள். இன்னொரு ஆடு சத்தத்தை கொடுத்தீங்கன்னா அவருடைய ஆடு. நீங்கள் நான் என்னுடைய சுய ஞானத்தை பேசலை, பெரிய மேய்ப்பன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நான் சொல்கிறேன். வசனத்தை கேட்டு முதல் காரியம் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்பதற்காக எண்ணத்தை இணங்கணும். சித்தம் கொண்டு ஆண்டவரை நான் கேட்க போகிறேன், நான் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வரேன்னு கேட்கறதுக்கு இணங்கணும். கீழே 21 வாசிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கு என்று மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாக வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மலைபொருளும் இல்லை. கேட்கிறவன் ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுங்கிற கவனிங்க. கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்க, கேட்குறீங்க, கேட்டுட்டு அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் சொல்றாரு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளது. கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ, எது உள்ளவன் எவனோ? கேட்கறதுக்கு காது உள்ளவன் எவனோ? கீழே சொல்றார், காது உள்ளவன் கேட்க கடவன்.
எவனுக்கு காது இருக்கிறதோ அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். எவன் செவி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறானோ அவனுக்கு இப்ப சொல்றதும் புரியாது, இதுக்கு முன்னாடி புரிஞ்சது பார்த்தீங்களா அது அவனை விட்டு போயிடும். இதுக்கு முன்னாடி சொன்ன காரியங்கள் விளங்குச்சு பார்த்தீங்களா ஒரு காலத்தில், அதுவும் அவனை விட்டு போயிடும். சின்ன அடிப்படை காரியங்களை சந்தேகப்படுவான் கொஞ்ச நாள் கழிச்சு. எது ஒரு நாளைக்கு அவனுக்கு விளங்குச்சோ புரிஞ்சிச்சோ இப்போ அது அவனுக்கு புரியாது. ஏன் புரியாதுன்னா கேட்க மறுக்கிறது. இது முக்கியங்க. அதனால தான் ஏசு இதில் மற்ற எல்லாத்தையும் பார்க்கலாம் அதிக முக்கியம்னு பேசினார். இதை கேட்கறதுக்கு ரிபல் பண்ணுறோம் அப்படின்னாவே புரியவும் செய்யாது, ஏற்கனவே புரிஞ்சதும் போயிடும். அடிப்படை பேசிக்கான சத்தியம் போயிருங்க. அப்புறம் சொல்றாரு வசனத்தை கேட்டு அப்புறம் கேட்டு ஏற்றுக்கொண்டு கேட்குறோம் அப்புறம் ஏற்றுக்கொள்கிறோம். வசனம் சொல்கிறத நான் அப்படி விசுவாசிக்கிறேன், எனக்கு புரியுதோ புரியலையோ நான் வசனம் சொல்கிறதுக்கு அப்படி இணங்குறேன்றா உள்ள அந்த இணங்கக்கூடிய ஆட்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கீழே 26 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரில் இருந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான். அதனுடைய ப்ராசஸை பற்றி பேசுகிறார். முதல்ல சொல்கிறாரு கேட்கணுங்கிறாரு, அப்புறம் ஏற்றுக்கொண்டுங்கிறாரு. ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் 30, 60, 100 பலன் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ராசஸ் பேசுகிறார். கேட்கும்போது விதையின் வடிவில் வசனம் உள்ள போகுது, சீடு ஃபார்மில் தான் போகுது. அல்லது ஜெபம் பண்ணி வசனத்தை படிக்கிறீங்க, மெடிடேட் பண்ணுறீங்க, ஒரு வசனம் உள்ள துண்டாக நின்று பேசுது, அதுவும் விதையின் வடிவில் போகும். விதையின் வடிவில் போய் ஒரு விதையை உள்ளே விதைக்கிறீங்க, ஒரு மக்காச்சோள விதையை விதைக்கிறீங்க. விதைக்கும் போது ஒரு ஃபார்மில் விதைக்கிறோம், ஒரு விதத்தில் ஒரு மக்காச்சோளமாக விதைக்கிறோம். ஒரு மாதம் கழித்து நீங்கள் அதை நோண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஃபார்மாக இருக்காது, மக்காச்சோளம் ஃபார்மாக இருக்காது. 2 லைட்டாக வெளியே அது முளைச்சிருக்கும். அந்த விதைக்கு கீழே வேறு தொங்கும். நீங்கள் விதைக்கும் போது அந்த இலையும் கிடையாது வேறும் கிடையாது, இப்போ வேறு ஃபார்மில் மாறி இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? கொஞ்சம் நாள் கழித்து திரும்பி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறீங்க, பாதுகாக்கிறீங்கன்னா அந்த விதை வளர்ந்து இப்போ கதிராக நிற்கும். இப்போ நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா அந்த விதையே இருக்காது, வேறு மட்டும் இருக்கும். நீங்கள் விதைத்த விதையை பார்க்கவே முடியாது, விதை இன்னொரு ஃபார்முக்கு போயிடுச்சு, இன்னொரு விதமாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பிடுங்கி பார்த்தா வர்றது கஷ்டம். செடியாக இருந்தால் கொஞ்சம் இழுத்தா வந்துடும். மாங்கொட்டையை விதைச்சிங்கன்னா வராது. 1 வருஷம் கழிச்சு போச்சிங்கன்னா அது கொட்டை இருக்காது, ஃபுல்லாக வேறாக இருக்கும், வளர்ந்துருக்கும். நீங்கள் என்ன தான் இழுத்தா கூட குறுக்கு உடைமை தவிர அது உடையாது. திரும்பி வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் கதிரில் தானியங்கள் இருக்கும். இப்போ விதையை கீழே பார்க்க முடியாது, விதை எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். இப்போ விதை எங்கேயும் போகாது. விதை விதைச்சதை காட்டிலும் நிறைய விளைச்சலோடு வெளியே நிற்கும். அது அந்த அளவுக்கு நிற்கணும். நீங்கள் நோண்டினோன்னு நான் நெல் விதைச்சிங்க, ஐயோ கஞ்சி குடிக்கலான்னு போனேனே இப்போ தான் 2 விதை வச்சுன்னு நினச்சிங்கன்னா கஞ்சி குடிக்க முடியாது. நான் அறுத்து அப்படியே நெல் கஞ்சியில் புது நெல்லை குத்தி பொங்க வச்சல நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பொங்க வச்சிடும். அப்படி நடக்காது. அது காத்திருந்து பொறுமையாக இருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சுன்னா விளைச்சலாம். அதனால தான் வேதம் முழுவதும் சொல்லுது விதைப்பின் காலம் அறுப்பின் காலம். அவர் அதை மாற்றி பேசவே இல்லை, அதே டைமில் கொண்டு போயிட்டே இருக்காரு. ஒரு பிரசங்கம் அப்படி தாங்க இருக்கணும். எங்கே போகிறோமோ அதே நூல்லே போயிட்டே இருக்கணும். இங்கேருந்து அப்படியே அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு அவர் எங்கே ஆரம்பித்தாருன்னு அவருக்கும் தெரியாமல் மக்களுக்கும் தெரியாமல் கடைசியில் முடிஞ்சு போயிடக்கூடாது. அப்படியே கொண்டு போகிறாரு. இருக்கிறதுலையே ரகசியத்தில் ரகசியம்னா விதையின் ரகசியம்தான்.
அதுவும் பேசலான் இருக்கேன். சீக்ரெட் ஆஃப் சீட்ஸ், விதையின் ரகசியம். அடுத்த வருஷம் கொஞ்சமாக பேசுவோம். விதை இருதயத்தில் போச்சுன்னா ஒரு ரகசியத்தை உள்ளே வச்சிருக்குன்னு அர்த்தம். பெரிய ஒரு மிராக்கிள் உள்ளே இருக்குன்னு அர்த்தங்க. ஒரு அற்புதத்தை உள்ளே தாங்கி வச்சிருக்குன்னு அர்த்தம். எந்த சயின்டிஸ்ட்டும் விதை எப்படி வளருது உங்கள் வேலைக்கு சொல்ல முடியாது. ப்ராசஸ் ஆகுது, வளருதுமாங்க. வெயிட் பண்ணணும். முதல்ல 30 வருது. 30 வந்துருச்சுன்னா விதை வெளியே முளைச்சிருச்சுன்னு அர்த்தம். விளைச்ச உடனே ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுருச்சு. வசனத்தை கேட்குறீங்க, ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது வித்தியாசம் தெரியுது. கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணால் 60 நிற்கும். 60 நிற்கும் போது உள்ளத்தில் நல்லா தெரியும், நிச்சயமாக மாறிடுவோங்கிறது ஒரு கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓடிடக்கூடாது, இன்னும் அறுவடை இருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் காத்தீங்கன்னா கதிர் முழுதும் தானியத்தினா இருக்கும். எனக்கு சில காரியங்கள் விதையாக இருக்குது, விதைச்சி வச்சுருக்கேன். சில காரியங்கள் முளைச்சி நிற்கிது, வெளியே வந்துருச்சு. சில காரியங்கள் கதிராக இருக்குது, ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை, கதிர் நிலையில் இருக்குது. கதிர் நிறைஞ்சு அப்படியே தானியமாக ஆயிடுச்சுன்னா நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், உங்களுக்கும் கொடுப்பேன். அதனால தான் வேதம் சொல்வது, விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுப்பேன், புசிக்கிறவனுக்கு சோறும் கொடுப்பேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது உங்களை மட்டும் பாதிக்காதுங்க. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பீங்க அவனுக்கு. அதனால தான் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழக்கூடாத அளவுக்கு பிசாசு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வான். வசனத்தை எடுக்க நினைப்பான். வசனம் எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். உறுதி வர கேளுங்க, கேளுங்க, சிந்திங்க, கேளுங்க, சிந்திங்க, திரும்ப கேளுங்க, திரும்ப கேளுங்க, வாழ்க்கை மாறும். அடுத்த வாரம் ஒரு சத்தியத்தை ஆரம்பிப்பேன், அதனுடைய முன்னோட்டத்தை போட்டு போயிறேன். அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். தேவன் வாழ்க்கையில் பெரிய பெருக்கத்தை சம்பூர்ணத்தை கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் பெருமை. என்னைக்கு உங்களுக்கு பெருமை வருதோ, பெருமை வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லலைங்க, கர்த்தர் உங்களுக்கு கண்ணுக்க மாட்டார்னு சொல்லலை, எதிர்த்து நிற்பார்னு சொல்லுது. கர்த்தர் நமக்கு எதிர்த்து நின்னார்னா சம்பூர்ணத்தை அனுபவிக்க முடியாது, நிறைவே அனுபவிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்குறோமோ, தாழ்மை உள்ளவனுக்கு அதிகமாய் கிருபை அளிக்கிறாரே, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்ங்கிறாரு. ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார்னு இருக்கு. 2 வசனம் சொல்லிடுறேன், அடுத்த வாரம் விலைக்கு பேசுவோம். முதல்ல யாக்கோபு போவோம். யாக்கோபு 4:4 முதல்ல 1லேருந்து 3 எதை பற்றி பேசுகிறாருன்னா, உங்களுக்குள்ள ஏன் சண்டைகள் நடக்குது, யுத்தங்கள் நடக்குதுன்னு பேசுகிறார். ஏன் உங்களுக்குள்ள சண்டை, ஏன் வாக்குவாதங்கள், ஏன் பிரச்சனை அப்படி பேசுகிற. ஏன் பிரச்சனை இருக்குன்னா, என்ன வேணும்னு தெரியுது, எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு தெரியல. இதெல்லாம் நமக்கு வேணும்னு தெரியுது, பெற்றுக்கொள்ள தெரியல. பெற்றுக்கொள்ள இன்னொருத்தன்ட்ட இருக்குது, அவனை பார்த்து சண்டை வருது, பொறாமை வருது. உங்களுக்கே பெற்றுக்கொள்ள தெரியும்னா சண்டை கிடையாது. அதுதான் 1-3 பேசுகிறாரு. ஏன்னா நீங்கள் இச்சிக்கிறீங்க, ஆனால் தகாத விதமாக இச்சிக்கிறதுனால வேண்டிக் கொண்டதை பெற முடியலங்கிறார். விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்ச உள்ளவராய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? விபசாரிகளேங்கிறார். இது சரீர பிரகாரம் விபச்சாரத்தை பற்றி பேசலை. அவர் 2 விதமாக பேசுகிறார். ஒன்று, யூத மக்களுக்கு பேசுகிறாரு. யூத மக்கள் அன்றைக்கி இயேசுவையும் கும்பிட்டாங்க, அப்புறம் தேவாலயத்திலையும் பலி செலுத்துனாங்க. இது நமக்கும் பொருத்தம், நம்ம கையில் இருக்குது இல்லையா? இது ஆவிக்குரிய விபச்சாரத்தை குறித்து பேசுகிறார். ஆவிக்குரிய விபச்சாரம்னா, இயேசு நம்முடைய மணவாளன், நமக்கு வேண்டி எல்லாவற்றையும் மணவாளன்ட்ட தான் போய் கேட்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? மணவாளன் நம்ம விட வைராக்கிய வாஞ்ச உள்ளவராக இருக்கிறார். என்ன வேணும்னாலும் அவன் என்னிடத்தில் வரணும், என்னிடத்தில் கேட்கணும், என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறான்.
அப்படிதான் அதனால தான் வைராக்கிய மாஞ்சை உள்ளவராக இருக்கிறான்னு வீணாய் சொன்னாராங்கிறாரு. நம்ம கர்த்தருடைய வழிகளை விட்டுட்டு நாம் விரும்புகிற காரியத்தை உலக வழிகளில் பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் அதை கர்த்தர் ஸ்பிரிச்சுவல் அடால்ட்ரிங்கிறார், ஆவிக்குரிய உபச்சாரம்னு சொல்றார். அவர் நம்முடைய மனவாளனுங்க. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, யார்கிட்ட போய் கேட்பீங்க? அதாவது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் ஏசாப்பாட்டை கேட்பேன் அப்படிலாம் பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். நான் எனக்கு சின்ன வயசில் குத்தி விட்டாங்க காதி, படக்கு 2 காதையும் குத்தி விட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யார்கிட்ட கேட்பீங்க? கணவர்கிட்ட தான் கேட்பீங்க. அவருக்கு தான் ப்ரெஷரு. அதனால தான் கணவனுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும், மனைவிக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது தெரியுமா? ஏன்னா ப்ரெஷர் யாருக்கு? மனைவிக்கா? கணவனுக்கு தான். அவங்க சொல்லிட்டு போனோன்னா அவர் தான் யோசிக்கணும். புரியுதுங்களா? பக்கத்து வீட்டு காட்ட போய் சொல்லக்கூடாது, அதுன்னா வேற. நமக்கு என்ன வேணுமோ யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். பணம் வேணுமா, செல்வம் வேணுமா, உலக வழியில் பிடிக்கூடாது. உலக வழியில் பிடிச்சிட்டோம்னா கர்த்தரோட வழிகளுக்கு நம்ம அந்நியராக மாறுவோம். கீழே பேசுகிறார், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறான், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் பாவி கிடையாது. ஏன்னா யூதனுக்கு பேசுகிற காஸ்பல் இது. பேதுரும் யாக்கோவும் யூதர்களுக்கு தான் டைரக்ட் ஊழியம் செய்கிறார். அதனால் அவங்கள்ட்ட பேசுகிறார். இன்றைக்கி நான் பாவியல் கிடையாது. கீழே நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். இதை பற்றிலாம் விளக்க வேணும்னா தேவனிடத்தில் சேருங்கன்னு ஒரு சீரியஸ் இருக்கும், அதில் விளக்கி பேசியிருப்பேன். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக உங்களை எந்த அளவுக்கு ஹம்பிள் பண்ணணுமோ ஹம்பிள் பண்ணுங்க, அவர் உங்களை உயர்த்துவார்ங்கிறார். இது பேசுறது யாக்கோபு. யாக்கோவும் யூதர்களுக்கு ஊழியம் செய்கிறார், பேதுருவும் யூதருக்கு ஊழியம் செய்கிறார். இது யாக்கோபு. பேதர் 1 பேதர் 5க்கு வாங்க, இதோட முடிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். 1 பேதர் 5:2. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். முதல்ல பாஸ்டர்ஸுக்கு பேசுகிறார், மேய்ப்பர்களுக்கு பேசுகிறார். பேசும் பொழுது செய்கிறதே கட்டாயத்துக்கு செய்கிறது கிடையாது, சில சொல்கிறாங்களேன்னு செய்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. இது இப்படி செய்யுங்க அப்படிலாம் எனக்கு நல்ல ஆலோசனை சொன்னீங்க, சரியாக இருக்குன்னு எடுத்துக்குவேன். ஊழியம் செய்து பணத்துக்காக ஊழியம் செய்யலை, நான் அவலட்சமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யலை. ஊழியம் செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு நான் ஊழியத்துக்கு வரலை. அழைப்பின் அடிப்படையில் ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தனை அழைத்ததால் ஊழியத்துக்கு வந்தேன். வேறு வழியே எல்லாம் ஊழியத்துக்கு வரல. எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் தெரியும். எனக்கு அதாவது திருட்டு வழிகளில் நேர்மையான வழிகள் தெரியும். அவலட்சமான ஆதாயத்திற்கல்ல. வேதம் சொல்லுகிறது, திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவனுக்கு ரெட்டிப்பான கணம்னா அவனுக்கு ரெட்டிப்பான ஹானர் பண்ணு சொல்லுது. ஆனால் யாரும் ஹானர் பண்ணுவாங்கன்னா நான் பிரசங்கம் பண்ணலை. என்னுடைய நோக்கங்கிறது பணம் கிடையாது. என்னுடைய நோக்கங்கிறது மந்தையை மேய்க்கணும், மந்தையை ஃபீட் பண்ணணும். அதான் என் நோக்கம். சொன்னது புரியுதுங்களா? அவரை நேசிக்கிறேன், ஜனங்களை நேசிக்கிறேன், அதனால நான் ஃபீட் பண்ணுகிறேன். என்னை யாரும் கட்டுப்படுத்துறது கிடையாது, அவர் தான் கட்டுப்படுத்துறார். கீழே அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். இங்கேயும் பேசுறார், மூப்பருக்கு கீழ்ப்படிங்கிறாரு. கீழ்ப்படுகிறது கட்டாயப்படுத்தல, அவங்க மனமுகந்து கீழ்ப்படுகிறாங்க. எவன் பெருமை உள்ளவனா இருக்கணும் அவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்றால் சம்பூர்ணமான வாழ்க்கை பெற முடியாது. எவன் தேவனோட வார்த்தைக்கு மேலே இருக்கிற அதிகாரத்துக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்குறார். கிருபை கொடுக்குறாருன்னா, கிருபைன்னா எல்லா நன்மைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை.
அது எப்படி வாழ்கிறதுங்கிறத அடுத்த வாரம் பேசுவோம். சரிதானே? எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி. கிருபையின் தேவனே, வார்த்தையை மதிக்கிறோம், வார்த்தையை கனப்படுத்துகிறோம். மனிதன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னீங்க. பிழைப்பு கெடுத்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கறதுக்காக, நிறைவாக எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் எல்லா விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை நிரப்பி நடத்துகிறதுக்காக நன்றி. எல்லா நன்மைகளும் நிறைந்த வாழ்க்கை, 30, 60, 100 பலன் கொடுக்கிற வாழ்க்கை வாழும்படியாக எங்களுக்கு உதவி செய்கிறீர். வெளிச்சம் கொடுக்கிறீர், வெளிச்சத்தில் நடப்பதற்கு உதவி செய்கிறீர். வெளிச்சத்தின் மக்களாக வாழ உதவி செய்வீராக. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உமக்குள்ளே பலப்படவும், கனி கொடுக்கவும், கனி நிலைத்திருக்கவும் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்கவும், அதிகமாக பிரயாசப்படவும், அதில் நிலைத்து உறுதியாக இருக்கவும் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்மைப்படுகிறோம். கிருபையுள்ள தேவன் எல்லா விதமான கிருபையினால் நிரப்புவீராக. நீர் எங்களுக்கு எதிர்த்து நிற்க விரும்பவில்லை, உதவி செய்ய விரும்புகிறோம், உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் மரியை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு ஒரு பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.